Cream of Chai with Chitra. Social Talk. உங்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட முதல் சறுக்கல்னா எதை சொல்வீங்க நீங்கள்? வியாபாரத்தில் ஏற்பட்ட முதல் சறுக்கல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சறுக்களையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதுவும் வந்து படித்தேன். ஒரு செட்பேக் அப்படின்றத ஒரு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறது. நான் நிறைய அப்போ புஸ்தகம் படிக்க ஆரம்பித்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து அதனால தான் நான் வந்து ஒரு மாறினா அப்படின்றேன். எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் புக்ஸு இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் படிக்கக்குள்ள அதில் சில கருத்துக்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதை ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் இது பண்ணக்குள்ள. ஸோ வியாபாரத்தில் சறுக்குள்ளே எவ்ரி செட்பேக் கேன் பி கன்வெர்டட் இன்டு அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு படிக்கிறேன். ஸோ இது ஒரு செட்பேக் என்ன வருதுன்னா வந்து சேல்ஸ் போயின்னு இருக்கு, ஒரு 50,000 ரூபாய் மாதம் விற்றுன்ட்ருக்கேன். ஆனால் அந்த சேல்ஸ் வந்து அப்படியே வந்து ட்ராப் ஆகினே வருது, காம்படிஷன் அதிகமாகுது. நான் 50,000 ரூபா, 45,000 ரூபா, 40,000 ரூபா, 35,000 ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கே திணறுது, என்னால் முடியல. ஸோ அந்த நேரத்தில் வந்து இது ஏன் இது மாதிரி ஆகுது அப்படின்னு யோசித்தா வந்து மக்கள் வந்து ஷாம்பு வேணும்னு கேட்குறாங்க. இது வெல்வெட் ஷாம்பு வேணும்னு கேட்குறாங்க. வெல்வெட் ஷாம்பு தான் எங்கள் ஃபேமிலி இது. நம்ம போய் சிக் ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்குள்ளே கடைக்காரன் என்ன சொல்கிறான், மாற்றி கொடுக்குறான். அவங்க வந்து வெல்வெட் ஷாம்புன்னு கேட்டால் அவங்கள பொறுத்தவரையிலும் வெல்வெட் ஷாம்புன்னா அது ஜென்ரிக் நேம், பேக்கெட் ஷாம்புன்னு தான் போதும். ஸோ சிக் ஷாம்பு கொடுக்குறாங்க, வாங்கின்னு போயினே இருக்காங்க. அவங்க ஒன்றும் இதுக்கு மாற்றி கொடுக்குறாங்களான்னு கேட்கல, அப்ஜெக்ட் பண்ணல. அப்போ கடைக்காரங்க சொல்கிறாங்க, தம்பி நான் கொடுக்கறது தான், அதனால் வந்து எனக்கு மார்ஜின் அதிகமாக கொடு, நான் தான் ப்ரமோட் பண்ணுறேன். ஸோ உன்னை விட இந்த கம்பெனியெல்லாம் மார்ஜின் அதிகமாக கொடுக்குறாங்க, நான் உன்னை என்னத்துக்கு வாங்கணும், அவ்வளோதான் அவங்க ஆர்கியூமெண்ட். ரொம்ப லாஜிக்கல். இது உன் பிராண்டு ஒன்றும் தெரியாது, நம்ம வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு இது தான் அந்த நேரத்தில் நிதர்சனமாக பட்டுச்சு. ஸோ இவங்களை வாங்கங்களை, இவங்களுக்கு ஒன்று எல்லோரும் பண்ணுறதை நான் பண்ணேன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணியை லிபரலாக போட்டு விளாவி குவாலிட்டியை குறைச்சிட்டு மார்ஜின் ரீட்டெயிலருக்கு கொடுத்துட்றாங்க. நான் அது விளையாட தயாராக இல்லை. அந்த கதவை மூடிட்டேன், இழுத்து. குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், எனக்கு குவாலிட்டி தான் வந்து லாங் டேர்மில் என்னை வந்து மேலே கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குவாலிட்டின்ற கதவை மூடிட்டப்புறம் ஒரே ஒரு வழி வந்து என்னை வந்து கன்சியூமரை கேட்க வைக்கணும். கையில் காசு இல்லை, விளம்பரம் பண்ண அளவுக்கு ஒன்றும் காசெல்லாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குள்ள ஒரு ஐடியா வந்து எல்லோரும் உட்காந்து ஒரு மணல், அந்த கட்டடம்லாம் கட்டுறதுக்கு மணல் கொட்டியிருப்பாங்கள்ல, அதில் தான் உட்காந்து பேசின்னு இருக்கோம். அந்த இடத்துல வெளியில் ஏதோ ஒரு ரோடு சைடில் அந்த இடத்துல வந்து உட்காந்து பேசின்னு இருக்கோம். அப்போ வந்து இந்த ஐடியா வருது, மக்களை எப்படி பேச வைக்கிறது. சிக் ஷாம்பு ஒரு காலி பாக்கெட்டை கொடுத்தா சிக் ஷாம்பு ஃப்ரீன்னு கொடுப்போமே. அப்போ வந்து யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம ப்ராடக்ட் 2-3 டைம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு தெரியும், மற்றதுக்கும் அதுக்கும் கழுதைக்கும் குதிரைக்கும் வித்தியாசம் தெரியும். அதனால் நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றது ஐடியா. அது வி லைக்ட் இட். ஸோ அப்போ வந்து 5 காலி பாக்கெட்டை கொடுத்தா ஒரு சிக் ஷாம்பு ஃப்ரீன்னு ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிக் ஷாம்பு கொடுத்தா சிக் ஷாம்பு ஃப்ரீன்னா எவன் வந்து அதை வாங்கிட்டு இது பண்ணுறது. ஃபஸ்ட்டு எனி காலி ஷாம்புன்னு போடுவோம், அப்போ தான் வந்து கொண்டாந்து கொடுத்து நம்மளதை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது டீமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறோம். நல்ல ஐடியா, நல்லா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணோம், சேல் ஆக்கிறதுக்கு உடனே A4 சைஸ் ஷீட் பேப்பர் அப்படியே ஒரு பண்டிலாக வாங்குகிறோம், ஸ்க்ரீன் பிரிண்டிங்காக போடுறோம். அந்த ஸ்கீம் இதான்னு சொல்லிட்டு கடையில் கொண்டு போய் ஒட்டிடுறோம். புரியுதுங்களான்றது பேக்கெட் பின்னால் பிரிண்ட் போட்டுரும். அது ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான் எங்களோட பேக்கெட். அப்போல்லாம் உடனே பிரிண்டிங் போட்டுருவோம் நாங்களே. இந்த மாதிரி 5 காலி பாக்கெட்டை கொடுத்து எந்த ஷாம்போட 5 காலி பாக்கெட் கொடுத்து ஒரு சிக் ஷாம்பு இலவசமாக பெறுங்கன்னு சொல்லிட்டு கடைக்காரன் என்ன சொல்கிறோம், 3 கஸ்டமர்கிட்ட அது மாதிரி கலெக்ட் பண்ணிங்கன்னா 15 பாக்கெட் கலெக்ட் பண்ணால் உனக்கு கலெக்ஷன் சார்ஜாக ஒரு ஷாம்பு ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் அப்படின்றோம். கடைக்காரன் பார்த்தா இது என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, இவங்க வந்து நம்மளுக்கும் சர்வீஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க, கன்சியூமருக்கு இது இருக்குது, யாரும் வந்து கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க என்ன பார்த்தாங்க, கடைக்காரங்க வந்து ரீட்டெயிலர்ஸ், அதாவது இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்களை கூப்பிட்டு, சின்ன பசங்களை கூப்பிட்டு, தம்பி எங்கெங்கெல்லாம் ரோட் சைடு குளத்து சைடெலாம் இருக்கிற ஷாம்பு பேக்கெட்டாக அள்ளிக்கணுமா, கொண்டாந்தீங்கன்னா உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன். அவனுக்கு கொத்தாக கொண்டாந்தா அவனுக்கு ஒரு சாக்லேட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட கொடுத்து கன்சியூமர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறைய வாங்கிடுறாங்க. அது வந்து என்னோடய ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபஸ்ட்டு இது சார் இந்த இடத்துல இது பண்ணேன், இந்த கடை இது வரலாம் நம்மக்கிட்ட வாங்கந்தே இல்லை, இப்போ தான் போன டைம் இது பண்ணுறதுக்கு வந்து கேட்டிங்கன்னா ஒரு 200 பாக்கெட்டை கொடுக்குறாரு, இப்படி போனால் வந்து திண்டுக்கல் போட்டு போட வேண்டியது தான் அப்படின்றாரு அவர். அங்கேருந்து ஃபோன் பண்ணி, சார் கொடுக்கலாமா இல்லையா, வயிறு தெரியுது சார் அப்படின்றாரு. நான் சொன்னேன், இல்லைப்பா நம்ம கமிட் பண்ணிட்டோம், கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன பண்ணார், அடுத்த ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பேசுகிறார். இந்த மாதிரி 4 கடை பார்த்துட்டேன், எல்லாருலேயும் நிறையா வாங்கி வச்சு தான் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வெளியிலேருந்து இது பண்ணி பசங்களை என்கரேஜ் பண்ணி பண்ணுறாங்க,
இப்போ நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், பசங்கிட்ட சொல்லி யார் பண்ணலையோ நீங்கள் வந்து எட்டுன்னு வர வச்சுருங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் சம்பாதிங்க அப்படின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஓ, புரியுதுங்களா? அவங்க ரூட்டுக்கே போயிட்டீங்க. அவங்க ரூட்டுக்கே போயிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்லா இது பண்ணலாம், ஃபஸ்ட்டு கொண்டாந்துருங்க, நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சலுகை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒரு பெரிய இது 2 மணி நேரம் கழிச்சு அவர் ஃபோன் பண்ணார், சார் இந்த ஸ்கீம் பிரமாதமாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரி, நானே எனக்கு எப்படிப்பா இது என்ன திடீர்னு எப்படி பிரமாதமாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சார் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் அவன் கொடுத்தாங்க, 200 பாக்கெட்டுக்கு தேவையான ஃப்ரீ ஷாம்பு கொடுத்துட்டான் அவருக்கு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அடுத்து என்ன சொன்னாங்க, ஒரு 4 டஸ்னா போடுப்பா, காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஆர்டரும் கொடுத்துட்றாங்க. ஃப்ரீயாக கொடுக்குற தண்ணி இது இல்லாமல் வந்து ஆர்டரும் கிடச்சிருது, எனக்கு நிறைய வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு கில்ட்டு. அவங்க ஒரு கில்ட்டு, இது ஒரு அப்சல்யூட்லி ரைட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து பார்த்தா எல்லா கடையிலையும் வாங்குறாங்க. சூப்பர். ஸோ அப்படின்றார். ஸோ இது ஒரு சரியான இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த 35,000 வந்து டக்கு நிமிந்து வந்து ஒரு 60,000, 1 லட்சம், 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10வது மாதத்தில் நாங்கள் இருக்கிறதுக்குள்ள 10 லட்சத்தை தண்டோம். ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணது நாங்கள் 40-50,000 பண்ணால் போதுன்னு நினச்சது. இந்த ஒரு செட்பேக் வந்து பார்த்திங்கன்னா எங்களை அப்படியே வந்து 10 லட்சத்துக்கு எடுத்துன்னு போகுது. உடனே விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் 3 லட்சம் 4 லட்சம் வந்தோடனே ரேடியோவில் விளம்பரம், அப்புறம் வந்து கொஞ்சம் 10 லட்சம் வரக்குள்ள டிவிக்கே போயிட்டோம். ஸோ டக்குன்னு டிவினா சிக் ஷாம்பு பாப்புலர் ஆகுது, நிறைய தெரியுது. அமலா வச்சு ஆட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாஸ்மின், ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு புது புது ஃப்ளேவர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். உங்களுடைய பாத்ரூமுக்கு ரோஜா தோட்டத்தை கொண்டு வருகிறோம், உங்கள் இதுக்கு ஜாஸ்மின் தோட்டத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுக்குறோம். மக்கள் அதை வந்து ஓகே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெரைட்டி ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு பிடிச்சி போகுது அவங்களுக்கு. ஸோ காம்படிஷன் சரி, இது எங்கள் பிராண்டை கேட்டு வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சூப்பர். புரியுதுங்களா? கன்சியூமர் வந்து சிக் ஷாம்பு கூட அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரீட்டெயிலர்னு வாங்க இருப்போம். கன்சியூமர் பார்க்குறாங்க பின்னால், 5 ஷாம்பு கொடுத்தா 1 ஃப்ரீயாக, அவங்க சேர்த்து வைக்கிறாங்க, திரும்பி கொண்டாந்து கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. ஸோ பிராண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஜெயிச்சிட்டோம். அதில் தான் அதுக்கப்புறம் வந்து நோ லுக்கிங் பேக், இது செட் பேக்கை கன்வெர்ட் பண்ணணும். நீங்கள் கேட்டதுக்கு சொன்னேன். உங்களுடைய ப்ராடக்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ப்ராடக்ட் அப்படின்னா எதை சொல்வீங்க? எனக்கு ஐ திங்க் எல்லா ப்ராடக்ட்டும் இன் இட்ஸ் ஓன் வே வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய இதில் சிக் ஷாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ பேரண்ட் பிராண்ட். அது வந்து அதோடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லாவே போயின்ட்டுருக்கு, அது ஒன்றும் இஷ்யூவே இல்லை. கவின்ஸும் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு நல்ல லெங்த் அண்ட் பிரெத் ஆஃப் இந்தியா எல்லா இடத்துலையும் கிடைக்குது, நல்லா வந்து வெல் திஸ் திங் அப்ரிஷியேட்டட் பிராண்டு. அது டாப் 50 வந்திருக்கு இந்த பிராண்ட்ஸில், எஃப்எம்சியில். சிக் வந்து டாப் 30 இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹாப்பி நாங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உயரத்துக்கு தொட்டதில். மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து தே ஆர் டூயிங் ஆன் இட்ஸ் ஓன், லைக் இண்டிகா, மீரா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருக்குது. ஸோ ஒரு புத்திசாலித்தனமாக நான் பண்ணது பார்த்திங்கன்னா, ஒரு பிராண்டு வச்சு அதே இதில் மல்டிப்ளாக போடுறதுக்கு பதில் ஒன்றுத்துக்கும் தனித்தனி பிராண்டை போட்டேன் ஆரம்பத்தில். நிறைய பேர் அப்போ யோசிப்பாங்க, என்னப்பா ஒரு பிராண்ட் பண்ணுறதுக்கு காசு அதிகமாகுமே, நம்மளுக்கு தான் நம்ம ஃபிலாசபி கையில் இருக்க, நோபடி ஹேஸ் மணி ப்ராப்ளம், இட்ஸ் ஐடியாஸ் ப்ராப்ளம்னு அதை வச்சே தான் ஜெயிச்சிட்டோங்க. இல்லை ஆக்சுவலாக இல்லைனா எல்லாருமே வந்து ஐயோ அடுத்த பிராண்டா இவ்வளோ காசு ஆகுமே, கரெக்ட் அப்படின்வாங்க. நம்மளுக்கு காசெல்லாம் பிரச்சனையே இல்லை, பார்த்துக்கலாம், ஐடியாஸ் வச்சு ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிராண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணது எங்களுக்கு வந்து ஒரு வே ஆஃப் லைஃப் ஆகிடுது. பணம் இல்லை, பணம் வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. ஸோ இதை வந்து பார்த்துடலாம், நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா அந்த பிராண்டை ஜெயிக்க வச்சிடலாம், அப்படியே வந்து போயினே இருந்தோம். அதுதான் வந்து நான் வந்து சொல்லுவேன் இது பண்ணுறது. ஒரு புது பிராண்ட் அறிமுகப்படுத்தணுன்னா அதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ளே நாங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, இதை ஏன் கன்சியூமர் வாங்கணும், அவங்களோட எந்த ஒரு நீடை இது ஃபில்ஃபில் பண்ணுது, இப்போ ப்ராடக்ட் பண்ணாத நீடை இது என்ன ஃபில்ஃபில் பண்ணுது, இது பேசிக் நாங்கள் கேட்குறது. இது ரொம்ப தேவையான நீடா இல்லை ஒரு ஒன் மோர், நீங்கள் வந்து சொல்கிறாங்கல்ல என்னோடய காரில் வந்து பவர் விண்டோ இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும் அழுத்தினா, அதுக்காக எவனும் காரை வாங்க மாட்டான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கினா கன்சியூமர் ரொம்ப சிம்பிளுங்க, அவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கிடையாது. ஒரு 2 இல்லை 3 காரணம் தான் அவங்க வந்து ஒரு டெசிஷன் இந்த ப்ராடக்டை வாங்கணும் வாங்க வேணான்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 2 இல்லை 3 காரணம் உங்களுக்கு தெரிஞ்சு அதை பீட் பண்ணணும். ஒரு கார் வாங்குறாங்கன்னா என்ன இது பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா, லுக்கு நல்லா இருக்கா, கரெக்ட், மைலேஜ் நல்லா இருக்கா, ஃபேமிலியெல்லாம் எட்டுன்னு போகிற அளவுக்கு வசதியாக கம்ஃபர்ட் இருக்கா இப்படின்றது. ஓகே, மைலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஸோ அது எது தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வச்சுட்டு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் கேட்குறத நான் ஒன்றை விட வந்து இதை கொஞ்சம் நிறைய கொடுக்குறேன், பேருனா பவர் விண்டோ கொடுக்குறேன், சைல்டு லாக் கொடுக்குறேன்,
நான் அந்த ஃபீச்சர் இருக்குது இந்த ஃபீச்சர் இருக்குது தேவையில்லாத ஃபீச்சரை நீங்கள் கொடுத்து அது மக்களுக்கு தேவையில்லாத ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்க்குறது வந்து பேசிக் நீடு இருக்கா, அந்த டாப் 3 நீடில் அது வந்து முக்கியமாக இருக்கா, அந்த நீடில் எடுத்துகிட்டு அதை வந்து காம்படிஷன் யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்கள ஈஸியாக அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் 10 ஸ்கேல் 2 பாயிண்ட் பீட்டர் இருக்கணும் எனக்கு அப்படின்னும். எங்களுக்கு எங்களோட இது அது பெஞ்ச் மார்க் அது. ஆனால் 0 to 10 ஸ்கேல் எடுத்திங்கன்னா மைலேஜுன்னு எடுத்தால் எங்களது வந்து கிளியராக 2 பாயிண்ட் பீட் பண்ணுவோம் காம்படிஷன், எங்களது பெட்டராக இருக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு இதுவும் எங்கள் ஷாம்புன்னு எடுத்திங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதில் இந்த 2 இது வந்து எங்களுக்கு பீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். ஸோ அது பீட் ஆகிடுதுன்னா நாங்கள் வந்து மார்க்கெட்டில் இறக்குவோம். அது ஒன்று. இல்லைன்னா டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். ஸோ இது 2 ஃபிலாசபி தான் நாங்கள் இது பண்ணுறது. வெரி டிஃப்ரென்ஷியேட்டட், இட் ஃபில்ஃபில்ஸ் அ நீட். இது வரலையும் யாரும் பண்ணாது, இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஹேர் கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எல்லாம் ஹேர் கலர் போட்டால் 30 நிமிஷம் 45 நிமிஷம் உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா போட்டு உட்காந்துருக்கணும் நீங்கள். ஆனால் நாங்கள் வந்து 10 மினிட்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னா வந்து பீப்புளுக்கு வந்து டைம் சேவ் ஆகுதா, அவ்வளோ நாளைக்கு கெமிக்கல் போட்டு உட்காந்துருக்க வேணாமா? ஏன்னா எல்லாம் ஹேர் கலர்னால் கெமிக்கல்ஸ் தான். 45 நிமிஷம் போட்டு கெமிக்கல் உட்காந்துருக்கிறதுக்கு 10 நிமிஷத்தில் வாஷ் பண்ணிட்டு போகலாம். சில பேருக்கு அதே டவுட்டு, 10 நிமிஷம்னா நிறைய கெமிக்கல் போட்டுருவாங்களா? இல்லைப்பா, அதை விட இது கெமிக்கல் கம்மி அப்படின்ற ஒரு இதை கொண்டாந்து இது பண்ணக்குள்ளே சக்ஸஸ் ஆகிடுது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு வித்தியாசமாக எதையுமே முயற்சி எடுத்தோம்னா வந்து இது இருக்கும். இது முதல்ல கிடைக்காததை நம்ம வந்து கொடுக்கணும். ஆனால் அவங்க கிடைக்கிறத விட சிக்னிஃபிகண்ட்டாக பெட்டராக இருக்கணும். இதுதான் எங்கள் ஃபிலாசபி. ஸோ இந்த இதை வச்சு பண்ணக்குள்ளே எங்களுக்கு ப்ராடக்ட் சக்ஸஸ் அதிகமாக இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். அது இல்லாமல் வந்து இதெல்லாம் பண்ணிடுறோம், இது நல்லா இருக்குது எல்லாமேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிடுவோம் போய் கஸ்டமர்கிட்ட. நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு பார்த்துருவோம். உங்களை மாதிரி வந்து ஒரு பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் இருக்காங்கன்னா எங்கள் வாங்கக்கூடிய அதே மாதிரி இது மக்கள் ப்ரொஃபைல் மக்களை எடுத்து அவங்கக்கிட்ட ஒரு 250 பேர் 300 பேர்கிட்ட நம்ம ப்ராடக்டை கொடுத்து நல்லா இருக்கா, யூஸ் பண்ணுவீங்களா, வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அவங்க நல்லா இருக்குன்னு ரேட்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்தால் தான். ஏன்னா ஒரு 10 ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் இப்போ வாங்குறதுக்கு விட இது வந்து 9 கொடுப்பேன் நான் 10க்கு, என்னோடய கரண்ட் ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து 7 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். என் ப்ராடக்ட்டுக்கு 7 கொடுப்பேன், உங்களது 8 கொடுப்பேன் அப்படின்னா போக மாட்டோம். 2 மினிமம் டிஃபரன்ஸ், மினிமம் 2 பாயிண்ட் பீட் பண்ணோம் எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து குவாலிட்டி பீட்டிங் எங்களுக்கு ரொம்ப அடிப்படை. அதுக்கப்புறம் விளம்பரம் எடுத்தாலும் ஏன் விளம்பரம் வந்து அட்ராக்டிவாக இருக்கா, காம்படிஷன் விளம்பரம் அட்ராக்டிவாக இருக்கா. ஸோ ஒரு இடத்துலையும் அந்த 2 பாயிண்ட் பீட்டரை வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம். ஸ்டோரி போர்டு இப்போ காம்படிஷன் இருக்குது, உங்களுக்கு ஸ்டோரி போர்டை சொல்லிவிட்டு இதுதான் இந்த ஸ்டோரி அப்படின்னு எங்கள் ஸ்டோரி பக்கத்தில் சொன்னால் ஸ்டோரி போர்டு லெவலில் பீட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்போம். எது மனசில் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பரமாக ஸ்க்ராட்ச் எடுத்து பண்ணணும், அப்புறம் வந்து ரியலாக ஆட் எடுத்து பண்ணணும். ஸோ இப்படி பண்ணக்குள்ளே ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து நான் பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தீங்கன்னா வித்தியாசமாக இதே கருத்தை வித்தியாசமாக சொன்னால் எடுப்படுமா அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்கன்னா யூ ஹாவ் வின்னர், கோ ஹெட். ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த வித்தியாசம் பெட்டர் தேன் காம்படிஷன் அப்படின்றத நிச்சயமாக கொண்டாந்தால் வந்து ஜெயிக்க முடியும். 2 பேராமீட்டரும் 2 கண்கள் மாதிரி. ஸோ ஒன்று வித்தியாசமாக இருக்கணும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும், இல்லைன்னா வந்து மச் பெட்டர் தேன் காம்படிஷன். இதுதான் எங்களுடைய நியூ ப்ராடக்டோடைய சூத்ரா அப்படின்னுவோம் நாங்கள், ஃபார்முலா ஃபார் சக்ஸஸ். யார் பண்ணாலும் இது ஜெயிக்கும். ஆனால் யாராவது அதை பண்ணாங்கன்னா அதை பீட் பண்ணுறதுக்கு நாங்களும் வருவோம். நம்ம மனுஷன் நம்மளை பீட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க. ஸோ இட்ஸ் அன் ஆன்கோயிங் செயின். உடனே அடுத்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி ஓடிக்கினே இருக்குது இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா. ஸோ டீம் ஆர் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். எங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பிகமிங் அ வே ஆஃப் லைஃப் ஃபார் அஸ். அதனால் வந்து ஜெயிக்கிறது வந்து ஒரு வாடிக்கையாக தான் நான் எங்களுக்கு ஆயிடுத்துன்னு நான் சொல்லுவேன். நான் இந்த துறையில் எப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டி வந்தது? ரொம்ப சவாலாக இருந்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவால் வந்து 1993 வந்துச்சு. இந்த நான் இனிஷியலாக இந்த 150 யூனிட்லாம் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னு. அவங்க பண்ணி கொடுக்கறனால எங்களுக்கு 2 அட்வான்டேஜ். ஒரே கம்பெனியே பண்ணி கொடுக்கலாமே அப்படின்லாம். என்னென்னா அவங்க வந்து அந்த காலத்தில் கவர்மெண்ட் வந்து 7.5 லட்சம் வரலாம் எக்ஸைஸ் டியூட்டி எக்ஸம்ஷன், அதுக்கு மேலே போனால் 120% எக்ஸைஸ் டியூட்டி கட்டணும் அப்படின்னாங்க. 120% எக்ஸைஸ் டியூட்டி பண்ணால் ஷாம்பு ₹1 விற்க முடியாது, ₹2 தான் வைக்கணும். ஸோ ஆனால் பெரிய கம்பெனிலாம் அந்த மாதிரி வந்து எக்ஸைஸ் டியூட்டி பே பண்ணி விற்றுருந்தாங்க. ஸோ ஆனால் இந்த 93 வந்து நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங், அவரும் நரசிம்மராவ் வந்து பிஎம் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க பட்ஜெட்டில் 28 பிப்ரவரி. இனிமேல் இந்த மாதிரி கன்செஷன் ஸ்மால் யூனிட் கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி டியூட்டி கட்டணும் அப்படின்னு போட்டாங்க. அப்போ வந்து எல்லா ஸ்மால் கம்பெனிஸும் போய் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. டெல்லிக்கு போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்த்து எப்படியாவது இது பண்ணுங்கள், நாங்கள்லாம் நடிச்சிரும், இவ்வளோ குடும்பம் நம்பி இருக்குது, இதெல்லாம் பண்ணுறோம். எல்லாம் கேட்டுட்டு சான்ஸே இல்லை, இது இப்படி தான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க.
ஸோ எல்லாம் வரக்குள்ளே எல்லாம் அந்த ஸ்மால் ஸ்கேல் அசோசியேஷனில் எல்லாம் பேசின்னு வராங்க, இது வேலைக்காகாது, இது மாதிரி வந்து நம்மளால் டியூட்டி பண்ணி இந்த ₹2 விற்று இவங்களுக்கு பெரிய கம்பெனி கூடலாம் போட்டி போட முடியாது, நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்மளால் ஜெயித்தோம் இவ்வளோ நாள் அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்து இதுக்கு மேலே நம்மளால் போட்டியிட முடியாது, நம்ம விற்கணும்னா நம்பர் 2 பண்ணி டியூட்டி கட்டாமல் ஒரே கம்பெனிலே பண்ண மாதிரி பண்ணி விற்றுடலாம், இப்படி தான் பண்ண முடியும், ஆனால் பெருசாக விற்க முடியாது, ஆனால் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னாங்க. ஸோ எல்லோரும் அதை அந்த ரூட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் அது வந்து உடன்பாடு இல்லை எனக்கு, நான் அந்த மாதிரி நம்பர் 2 பண்ண மாட்டேன், ஸோ வந்து கிளியராக நம்பர் 1 தான் பண்ணணும் அப்படின்ற கிளியராக இது பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து டியூட்டி கட்ட போகிறோம். ஸோ 1ஆம் தேதி ஏப்ரல் எல்லாருக்கும் வந்து ஆடி இருக்காங்க, ஒன்றும் இதுக்கு வரல முயற்சி ஒன்றும் கவர்மெண்ட் வந்து ஈல்டு பண்ணல, அதனால் ஒன்றும் நடக்காது, இந்த வேலை இது கொடுத்து கம்பெனி நிற்குமா அப்படின்றது எல்லாம் என்னோடய ஓன் எம்ப்ளாயீஸ்க்கு ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதே எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்க பிலீவ் பண்ண தான் முடியும். ஸோ அவங்கள கூப்பிட்டு நான் வந்து பேசுகிறேன், நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறோம், பெரிய அளவில் ஜெயிக்க போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளுக்குள்ளே உதறல் தான், ஆனாலும் வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு சாட்சியாக நான் என்ன பண்ணுறேன், அந்த மாதம் வந்து அந்த இன்க்ரிமெண்ட் கொடுக்கல, ஏப்ரல் இன்க்ரிமெண்ட்டில் 40% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். நார்மலாக 8% 10% அப்படின்னு கொடுக்குறது 40% கொடுக்குறேன். எல்லோரும் வந்து என்னடா இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு இவர் ஏதோ பெரிய இது வச்சுருக்காரு, சம்திங் ஹேவிங் இட்ஸ் அப் இஸ் ஸ்லீவ் அப்படின்வாங்க, ஏதோ ட்ரம்ப் கார்டு வச்சுருக்காரு இவருன்னு. ஏன் ஒன்றும் ட்ரம்ப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ ஆனால் நம்ப வச்சேன், நம்பிட்டாங்க. போனோம் மார்க்கெட்டில், சேல்ஸ் சருன்னு விழுந்துச்சு, வாங்கணும். ஆனாலும் அந்த இயர் எண்டுக்குள்ளே பிக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டோம். சூப்பர். விளம்பரம் கொடுத்தோம், மற்றவங்கெல்லாம் நம்பர் 2 பண்ணவங்க விளம்பரம் கொடுக்க முடியல, நாங்கள் விளம்பரம் கொடுத்தோம். அப்புறம் வந்து புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், மீரா ஹெர்பல் பவுடர்லாம் அந்த நேரத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சக்ஸஸ் ஆகிடுது, நோ லுக்கிங் பேக். எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வருஷத்தில் கொஞ்சம் சறுக்கின மாதிரி இருந்துச்சு அந்த கொஞ்சம் இனிஷியல் இதில். பின்னால் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம்லாம் மேலே வளர்ந்துட்டு போயினேன்ட்டோம். அடுத்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், விளம்பரம் பண்ணோம். அவங்க யாரெல்லாம் விளம்பரம் பண்ண மாட்டேன், ஆனால் நான் வந்து வெறுமனே இப்படியே இதே டேர்ன் ஓவரை காட்டி இப்போ நம்பர் 2 பண்ணுவேன் அப்படின்னவங்கலாம் காணா போயிட்டாங்க. அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் கிட்டே இருந்தாங்க ஷாம்பூ ஸ்மால் ஸ்கேல் இதில். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒருத்தவங்க கூட சர்வே ஆகலை. இந்த லோன் சர்வேவர் ஆகிட்டேன் அதில். ஸோ நான் அது ஒரு காரணமாக நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமான காரணம் நினைக்கிறது வந்து இந்த வேல்யூ சிஸ்டம். நம்ம வந்து முயற்சிகள் எல்லாம் எம்ப்ளாயீஸோட இதுவும் சரி, வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நம்பர் 2 பண்ணக்கூடாதுன்னு இது பண்ணக்கூடாதான் அதர் ரெவன்யூஸ்லாம் தெரியுது. ஸோ அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். உங்களுடைய வியாபாரத்தில் விளம்பரம் எந்த அளவு பங்கு வகிக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? ஆள் பாதி ஆடை பாதி. எனக்கு எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, என் ப்ராடக்ட் நல்லா இருந்தால் விளம்பரம்லாம் தேவையில்லை, எங்கள் அப்பாவோட கொள்கை அது. அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணார். அதனாலே அவர் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. அவருக்கு ஒரு சக்ஸஸ் பெருசாக ஆகலைன்னு எங்கள் அப்பாவோட காரணம் நான் சொன்னீங்கன்னா, விளம்பரத்தில் அவர் வந்து ஒரு கவனம் செலுத்தலை, அதை வந்து நம்பலை. அவர் என் ப்ராடக்ட் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து போகும் அப்படின்னு இது பண்ணார். ஆனால் எங்கள் பெரிய அண்ணன் வந்தவர் அப்படியே மாற்றினார் உல்ட்டா. அவர் சொன்னது இதுதான், நான் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, மற்றவங்களுக்கும் தெரியணும் நான் நல்லவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், விளம்பரத்தில் பெரிய அளவில் கால் எடுத்து வச்சார். ஸோ நோ லுக்கிங் பேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதை நான் கண் கூட அதை பார்த்தேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து அதை வந்து நல்லா உள்வாங்கிக்கினேன். ஸோ நாம் அதனால் வந்து விளம்பரம் வந்து நிச்சயமாக நிறைய பண்ணால் வந்து ப்ராடக்ட்டுக்கு மக்களுக்கு போய் சேரும், தெரிஞ்சால் தான் வாங்குவாங்க அப்படின்றது இது பண்ணோம், முயற்சி எடுத்து பண்ணோம். அது முக்கியமான பங்கு வைக்கிறது. அதாவது ஒரு 50% நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு ஒரு பேஸ் அப்படின்னிங்கன்னா 50% வந்து விளம்பரத்துக்கு வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆள் பாதி ஆடை பாதின்றது நிதர்சனமான உண்மை. இங்கே வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி பாதி, விளம்பரம் சென்று யுக்திகளை உபயோகப்படுத்தி கன்சியூமர் போய் வாங்க வைக்கிறதும் ஒரு முக்கியமான இதாக நான் நினைக்கிறேன். கலைஞருடைய மிக நெருங்கிய உறவினர் நீங்கள், அவரோட தனியாக பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கா? நெருக்கமாக பழகிறது அப்படின்றத விட வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய இதில் சந்தித்து இது பண்ணியிருக்கோம். அவருடைய பிஸியில் நிறையா வந்து இது பண்ண முடியாது. நம்ம வந்து அவருடைய வளர்ச்சி, அவருடைய டெசிஷன் எடுக்கிற வேகம், அவரோட உழைப்பு, அவருடைய சிந்திக்கும் திறன், அவர் மார்னிங் அதை அலாட் பண்ணுறது, மார்னிங் 4 மணிக்கு எழுந்துச்சி அவருக்காக வந்து அந்த 8 மணி வரலும் பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு அந்த அவருடைய செழுமைப்படுத்தி அவரோட திங்கிங், அவருடைய இன்வெஸ்டிங் யுவர் செல்ஃப்னுவாங்க, அவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்.
அவர் என்னப்பா இந்த அளவுக்கு இது பண்ணி வந்திருக்காரு அப்படின்னா, ஒரு பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் அவர் வந்து பெருசாக இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இது பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா, மற்றபடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதில் தான் போயிருக்கணும். ரொம்ப நெருங்கி நான் வந்து நிறைய பேசணும், நிறைய எங்களுக்கு இதாகும் அப்படின்றது இல்லை. அந்த மாதிரி இது பண்ணல. ஏன்னா அவருங்க எப்பயுமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதனால் அதை மாதிரி வாய்ப்புகள் இல்லை. பெரும்பாலான ப்ராடக்டில் வந்து வவுச் பண்ணுறதுக்கும் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கும் திரைப்பட கலைஞர்கள் தேவைப்படுறாங்க. அது வந்து சரியான அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஏன்னா ஒரு தெரியாத விளம்பரம் கம்மியாக தெரிஞ்ச ப்ராடக்டை பண்ணுறதுக்கு அதிகமாக நல்லா தெரிஞ்சவங்க, மக்களுக்கு மனசில் தெரிஞ்சவங்க, டே டு டே தெரிஞ்சவங்களை வந்து எட்டுன்னு போகிறது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள வச்சு இது பண்ணக்குள்ள ஞாபகம் வருது மைண்டில். ஓ, இந்த படம் இவங்க பண்ணாங்களே, இந்த ஆக்டர் பண்ணாங்களே, இந்த ஆக்ட்ரஸ் பண்ணாங்களே, இவங்க பார்த்துருக்கோம் அது அப்படின்னக்குள்ள அவங்களால ஒரு மெமரி கொண்டாட முடியுது. இல்லைன்னா ஓ ஏதோ பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு பிராண்டாக ஏதோ கேள்விப்பட்டனே அப்படின்வாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப அவசியம் ஒன்று இந்த மாதிரி செலிப்ரிட்டி வச்சு ஒரு ஆடை கொண்டு வரது வந்து நிச்சயமாக பெரிய லெவலில் பிஸ்னஸ் சக்ஸஸ் கொடுக்குது. இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு அது ப்ரூவன். அது நிச்சயமாக நல்லது தான் நினைக்கிறேன். அதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் கொண்டாந்துருக்காங்க. கண்ணு முன்னே தெரியாமல் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு என்டார்ஸ் பண்ணால் நீங்களும் நாளைக்கு பொறுப்பு அப்படின்லாம் கொண்டாந்துருக்காங்க. அந்த மாதிரி சட்டத்திட்டங்களை நான் வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு என்டார்ஸ் பண்ணக்குள்ளே நான் நல்ல கம்பெனியை பண்ணுறேன்னா, இல்லை அந்த வாங்க இவ்வளோ பெரிய ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்க, எல்லாம் வருது, இது வருது, அது வருதுன்னா அவங்க இவர் தான் சொன்னார் நல்லா இருக்குமே போட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணால் ஒன்றுமே வரலப்பா, அல்வா கொடுத்துட்டாங்க அப்படின்றது மேலே அந்த மாதிரியும் கொஞ்சம் உனக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரவேற்றிருக்காங்க. நான் வரவேற்கிறேன் அதை. ஆனால் நிச்சயமாக செலிப்ரிட்டிஸ் வேணும். அது வந்து பெரிய அளவில் பிஸ்னஸுக்கு வந்து கை கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வியாபாரத்தை அடியெடுத்து வைக்கின்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற அறிவுரைன்னா எதை சொல்லுவீங்க? நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக், பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதான் படிக்கணும். அது நல்லா அத்துப்படியாக படிச்சுட்டு பேரலாக ரெடி பண்ணிங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்குள்ளே அதை பண்ணி அதுபடியே நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. அந்த வேல்யூஸ் இதெல்லாம் வெரி வெரி ஃபண்டமெண்டலி இம்பார்ட்டண்ட். அதனால் அந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, எது வேல்யூஸு எப்படின்றது ரொம்ப வந்து எந்த ஆட்டிடியூட் ஜெயிக்கும், எதை மாதிரி இருந்தால் ஜெயிக்கலாம், வின்னிங் பண்ணணும், இந்த மாதிரி ஆட்டிடியூட் நெகட்டிவ், இது வேலைக்கு ஆகாது அப்படின்றதெல்லாம் வந்து அத்துப்படியாக தெரியணும். அதுக்கு எல்லாம் புத்தகத்தில் இருக்குது. பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் புக்குன்னே நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா எல்லாம் கொட்டும். எடுத்து ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பித்து நம்ம அதை உள்வாங்கி அதை வந்து செயலாக்கணும்னா அது ஒரு மேஜர் இது. நான் அது ஒன்று சொல்லுவேன். அதோட சார்ந்த இன்னொன்று சொல்லணும்னா அதுவே ஒரு இன்வெஸ்ட் இன் யுவர்செல்ஃப் தான். உங்களுக்காக நீங்கள் டெய்லி வந்து கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக செலவிடுங்கள். எந்த லைனில் இருக்கீங்களோ அந்த லைனை பற்றி பண்ணுறதுக்காக குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் வந்து என்னை அப்கிரேட் பண்ணிக்குவேன் நாலேஜ் அந்த ரிலேட்டட் ஃபீல்டில் அப்படின்றத பண்ணுங்கள். ஃபீல்டு ரிலேட்டடாக பண்ணுங்கள். பிஸ்னஸ் எப்படி ஜெயிக்கிறது இந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணுங்கள். திங்க் பண்ணுங்கள் டெய்லி. அதுக்காக ஒரு ஆக்சிடென்டல் திங்கர் ஆகிடாதீங்க. நான் போய் பாத்ரூமில் உட்காந்தேன்னா எனக்கு அப்போ தான் திங்கிங் வரும், எனக்கு நிறைய ஐடியா வரும். ஃப்ளைட்டில் போக்குள்ள வந்து யாரும் பக்கத்தில் இல்லைன்னா ஐடியா நிறைய வரும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஆர் ஸ்டார்விங் திங்கிங். அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு இது சொல்லுவாங்க, எ மேன் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இஸ் ஓன் திங்கிங். நீங்கள் வளரணும், பெரிய ஆளாக இருக்கணும்னா உங்கள் திங்கிங் தான் வந்து ஃபைனலாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை ஸ்டார் பண்ணிவிட்டு மீதி வேலையெல்லாம் காலையில் எழுந்தோடனே வாக்கிங் ஓடுவோம்பா, 4 பேர்கிட்ட பேசுவேன், ஃபோனில் பேசுவேன், பேப்பர் படிப்பேன், குளிப்பேன், எழுந்திரிப்பேன், வேலைக்கு போவேன் அப்படின்னா எப்போ தான்ப்பா யோசிக்கிறேன்? யோசித்து என்ன பண்ணணுன்றதுக்கு எங்கே வந்து பண்ணுற, என்ன குவாலிட்டி கொடுக்குறதுக்கு அப்படின்னு பண்ணாதவங்க பெரிய அளவில் ஜெயிக்க முடியாதுங்க. ஓரளவு சக்ஸஸ் இருக்கும். அது வந்து ரீட் ஒன்லி மெமரின்னு வாங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி மாதிரி. இது ரியலாக வந்து அந்த திங்கிங் வந்து எனக்கு என்னோடய சக்ஸஸை கேட்டிங்கன்னா அந்த திங்கிங் நான் வளர்ந்த ஆர்கனைசேஷன் வளர என்ன நான் வளர்த்துக்கினேன். எனக்கு மார்னிங் 5:30லேருந்து 8 மணி வரலும் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் 2.5 hours அந்த 10 நேச்சுரல் லாஸ்ன்னு புக்கு சொன்னேன் இல்லையா, அதில் கிளியராக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த 2.5 மணி நேரம் உனக்காக நீ செலவிடு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒய்ஃபு பசங்கிட்ட கேட்டுக்கினேன், இந்த அறைக்கு காலையில் 5:30 மணிலேருந்து 8 மணி வரலும் உள்ளே வராதிங்க அப்படின்னு. அதை so many years அவங்க வந்து இது பண்ண, எனக்கு இன்றைக்கும் வேறு மாதிரி இது பண்ண தெரியாது, அந்த மாதிரி தான் செலவு பண்ண தெரியும். ஸோ அதனால் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டே கேட்டிங்கன்னா அதுதான். ஸோ திங்க் பண்ணாமல் அப்பப்போ சும்மா பேசி அப்படியே இது பண்ணிவிட்டு வந்து இது பண்ணுறது பார்ட் டைம் திங்கராக வந்து பெரிய அளவில் ஜெயிக்க முடியாதுங்க. ரியலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உண்மையிலுமே நல்லா பெரிய அளவில் ஜெயிக்கலாம் அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள் நிறையா. ஸோ அது வந்து என்னுடைய அட்வைஸாக நான் சொல்லுவேன். அந்த 2.5 மணி நேரம் தனிப்பட்ட முறையில் திங்க் பண்ணிட்டுருப்பீங்களா நீங்கள்? ஆமாம், 2.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்னுடைய செழுமைப்படுத்திக்கிறது, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப்னு சொல்கிறேன் இல்லையா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன அப்பாயின்மெண்ட் நான் பண்ண போகிறேன், அதுக்கு நான் எப்படி அணுகணும் அப்படின்ற ப்ரிப்பரேஷன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும்னே நான் தான் பாஸு, ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணாமல் போகலாம்.
ஆனால் நான் வந்து ஓஹோ இந்த மீட்டிங் இருக்கா, இன்றைக்கி வந்து நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி பேச போகிறோம், அதுக்கு என்னோடய கருத்து என்ன அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் சிந்திச்சேன்னா சூப்பர். நல்ல வந்து தெளிவான கருத்துக்கள் வருது. தேவையே இல்லையே, இது பண்ணிட்டோமோ, நாம் அங்கே போயிருந்தால் டக்குன்னு ஓகே பரவாயில்ல போகணும் அப்படின்னு அவசரத்தில் டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆழ்ந்து சிந்திச்சு அதுக்கான கருத்துக்களோடு போக்குள்ள அந்த மீட்டிங் வந்து ரொம்ப செழுமையாக நடக்குது. நல்ல டெசிஷன் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி டெசிஷனாக வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த புஸ்தகம் இது எனக்கு இந்த ஏரியா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து சேல்ஸ் ஆங்கிளில் நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், அதனால் சேல்ஸ் ரிலேட்டட் டெக்னிக்ஸு புக்ஸை வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து இது பண்ணுறேன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. நான் பர்சனலாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல எனக்கு இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் பர்சீவரன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை பற்றி எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னா எந்த புத்தகத்தில் அதை மாதிரி இது இருக்குது அப்படின்னா அதை பண்ணி அந்த டெக்னிக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலாமா, இல்லை டைம் மேனேஜ்மெண்ட்டை பெட்டராக பண்ணலாமா அப்படின்றதுலாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் எது வேணுமோ நம்மளுக்கு தேவைன்னு தெரிஞ்சுக்கின்னு அதான் செல்ஃப் அவேர்னஸ் சொல்லுவாங்க. எனக்கு எதெல்லாம் குறைபாடுகள், எங்கெங்கெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணால் பிஸ்னஸ் ஜெயிக்கலாம், பிஸ்னஸ்க்கு எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் பிஸ்னஸ் ஜெயிக்கலாம், எனக்கு பர்சனல் ஒன்று, பிஸ்னஸ்க்கு ஒன்று, ரெண்டும் தெரிஞ்சு கரெக்டான டைமில் அந்த 2.5 மணி நேரத்தை செலவு பண்ணால் நிச்சயமாக வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு நான் என்னோடய வியூ பாயிண்ட். ஸோ அதனால் தனிப்பட்ட இதில் டெய்லி இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் ஒன்று கேளுங்க, நான் ஒன்று கேட்குறேன். ஒரு இசைக்கலைஞர் இளையராஜா நீங்கள் கிட்டக்கந்து பார்த்தவர் இல்லையா, அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த படத்துக்கு பாட்டு வரணும் எடுத்தோடனே போய் போட்டுருவாரா, அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவாரா? எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணணும்? அதை மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் தனியாக என்ன பண்ணுறாங்க ஹோம்ஒர்க்குன்னு கேட்டாங்க. எடுத்தோடனே காலைல போனோடனே பிஸ்னஸ் தான் நடக்குது, அது நடக்கிறதே ப்ராக்டிஸ்ன்னு பண்ண முடியாதுங்க, தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க அதுக்காக, அப்போ தான் நீங்கள் சோபிப்பீங்க அப்படின்றது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. ஸோ அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப அனுபவித்து எழுதியிருக்காங்க. எ பர்சன் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இஸ் ஓன் திங்கிங். அதை வந்து நிச்சயமாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். திரைப்படங்கள் மேலே ஆர்வம் உண்டா உங்களுக்கு? நிறைய உண்டு. ஒரு சினிமாவை பார்க்கலன்னா அன்றைக்கி டே முடிவு இருக்காது. சினிமான்னா ஏதாவது ஒரு கிளிப்பிங்ஸாவது பார்க்கணும். நிறைய அந்த சிரிப்பு இதெல்லாம் வந்து நிறையா பிடிக்கும் எனக்கு. ஸோ காமெடிஸில் வந்து சீன்ஸ் வந்து ரொம்ப நிறைய விரும்பி பார்ப்பேன். அதுவும் உங்களதெல்லாம் கூட நிறைய பார்த்துருக்கேன் நான் இது பண்ணது. ஸோ நல்லா நீங்களும் சந்தானமும் வர்றதும் சரி, அந்த ஆரியா வர்றது இதெல்லாம் வந்து நல்லா அதை ஒரு வெரி குட் கிளிப்பிங்ஸ். ஸோ எனக்கு காமெடி இது வந்து அது எண்ட் ஆஃப் த டே ரிலாக்ஸேஷன் ஒரு நல்ல இதாக பார்க்குறேன். சில டைம் நல்ல மூவிஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபுல் மூவி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, கடைசியாக லாஸ்ட்டாக 1/2 மணி நேரம் பார்த்தாலும் போதும். ஸோ யூ கெட் அ திஸ் திங், ஒரு திருப்தி. அன்றைக்கி டே இது ஆச்சுன்னு சொல்லிட்டு போகிறோம், தூங்குறோம் நிம்மதியாக, காலைல ஏஞ்சின்னா அதை இது பண்ணி ஓடுத்து இது பண்ணி. ஒரு பிஸ்னஸ் மேனாக உங்களுடைய கண்ணோட்டத்தில் இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப